குட் மார்னிங் டு ஆல். நம்ம நீ பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் சாப்டர் நம்பர் 2, நேஷ்னல் இன்கம். வாட் இஸ் a national income? In common, the national income means the total money value of all final goods and services produced in a country during a particular time. A particular time means 1 year. 1 year means in the academic year or calendar year or in the accounting year. Most properly they take in account of accounting year. Accounting year from April to March. Okay. What is that? The total monetary value of goods and services. அதாவது ஒரு நாட்டில் 1 இயரில் தயாரிக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருட்கள் மற்றும் பணிகளுடைய பண மதிப்பு, இதுதான் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, திஸ் நேஷ்னல் இன்கம் இஸ் ப்ரொவைட் a comprehensive measure of economic activities in a nation. அதாவது ஒரு நாட்டில் பொருளாதார நடவடிக்கைகளை அளவிடும் ஒரு கருவியாக, அது முழுமையான கருவின்னு சொல்லக்கூடாது, முழுமையான ஒரு அளவுகோலாக இது தேசிய வருவாய் தருகிறது அப்படின்னு சொல்கிறோம். It denotes that the country's purchasing power. இது எதை சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு நாட்டினுடைய வாங்கும் சக்தியை குறிக்கும் ஒரு காரணியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. The growth of an economy is measured by the rate at which the real national income grows over time. What is that? The growth of an economy is measured by, அதாவது ஒரு பொருளாதார வளர்ச்சியை அளவிடப்படுகிறது. இப்போ எதை வச்சு அளவிடுறாங்கன்னு சொன்னால், the measured by the rate at which the real national income, உண்மை தேசிய வருவாயின் வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறும் விதத்தை பொறுத்தே இந்த பொருளாதாரத்தின் வளர்ச்சி அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the national income thus services as an instrument of economic planning. என்ன சொல்கிறாங்க? The national income is services as an instrument of economic planning. அதாவது பொருளாதாரத்தின் திட்டமிடலுக்கான ஒரு கருவியாக இது திகழ்கிறது. ஃபர்தர், மேலும் the national income is one of the most significant macro economic variables. இது ஒரு மிக முக்கிய பேரின பொருளியல் மாறியாகவும் திகழ்கிறது. ஸோ the clear understanding of the meaning, concept and measurement and uses of national income is essential. அதாவது இந்த தேசிய வருவாயின் உடைய மீனிங், பொருள், அதனுடைய கான்செப்ட், கருத்துக்கள், அப்புறம் மெஷர்மெண்ட், அளவிடும் முறைகள் மற்றும் அதனுடைய பயன்கள், இவற்றை தெளிவாக புரிந்து கொள்ளுதல் என்பது இஸ் எசென்சியல். எசென்சியல் மீன்ஸ் அவசியம் சொல்கிறோம். ஓகே, the concept of national income was introduced by Simon Kuznets. He only first is introduced the national income. Okay, now the definition of national income. What's the definition? வரை இலக்கணம் சொல்லுவாங்க. அப்போ இந்த லேபர் அண்ட் கேபிட்டல் ஆஃப் எ கண்ட்ரி acting on its natural resources produce annually a certain net aggregate of commodities, material and immaterial, including
சர்வீசஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ். அதாவது ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இந்த இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்கிறது சார். This is the true net annual income or revenue of the country or national dividend. அதாவது இதை அந்த நாட்டின் நிகர ஆண்டு வருமானம், தேசிய வருவாய் அல்லது தேசிய ஈவுத்தொகை எனவும் சொல்கிறாங்க. ஓகே, the basic concept of national income. What is the basic concept? தேசிய வருவாயின் அடிப்படை கருத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், the following are some of the concept used in measuring national income. அதாவது தேசிய வருவாயை அளவிடுவதற்கு கீழ்கண்ட சில கருத்துக்களை இங்கே பயன்படுத்துகிறார். வாட் ஆர் த கான்செப்ட் அப்படின்னு சொன்னால், ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, என்என்பி at factor cost, personal income, disposable income, per capita income, real income and GDP defaulter அப்படிங்கிற ஒரு 9 கருத்துக்களை வச்சு அவங்க அளவிடுறாங்க. What is a GDP? GDP means the gross domestic product. You people know that GDP means the total market value of the final goods and services produced within the country during a year. நல்லா கவனிக்கணும், within the country, ஒரு நாட்டிற்குள், அதாவது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் சந்தை மதிப்பு தான் இந்த ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம். அது வித்தின் த கண்ட்ரிஸ், ஒரு நாட்டுக்குள். அப்போ திஸ் இஸ் கால்குலேட்டட் அட் மார்க்கெட் ப்ரைஸஸ் அண்ட் இட்ஸ் நோன் அஸ் ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ். அதாவது சந்தையில் நிலவும் விலையை பயன்படுத்தப்பட்டால் இது சந்தை விலையின் ஜிடிபி என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபைன். அப்போ அந்த ஜிடிபி பை எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம், where the C is denote consumption goods, I is the investment goods, G is the government purchase, X is minus M, export minus import. That is net export. The net export whether is can be positive or negative ஆட இருக்கலாம். ஓகேயா, ஃபைன். நெக்ஸ்ட்டு என்டிபி. இப்போ ஃபஸ்ட்டு ஜிடிபியிலேருந்து என்டிபி பார்க்குறோம். வாட் இஸ் மீனிங் என்டிபி? என்டிபி மீன்ஸ் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். என்ன சார் நெட்டு? நெட்டுன்னு சொன்னாலே உங்களுக்கு வி அண்டர்ஸ்டாண்ட் தட் சம்திங் இஸ் டிடெக்டர். இப்போ இங்கே என்னது? அப்போ அந்த ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன், ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன், அப்போ அதான் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லுவோம். அப்போ இந்த என்டிபி இஸ் the value of net output of the economy during the year. Some of the countries, சில நாடுகளில் the capital equipments, capital equipmentsனா என்ன உங்களுக்கு என்ன சொல்லலாம், முதலீட்டு கருவிகள். ஓகே, ஃபைன். where out or become outdated each year during the production process. அதாவது இந்த முதலீட்டு பொருட்கள் உற்பத்தி செய்ய போகும்போது இது என்ன ஆகும்? தேய்மானம் அடையும். சில நேரத்தில் அது பழுதடைஞ்சிடும். சம்டைம்ஸ் அது பயனற்றோடு போகலாம். அப்போது இந்த எக்யூப்மெண்ட்ஸை
இந்த ஜிடிபியிலேருந்து டிப்ரிசியேஷன் இதை தான் இதை கழிக்கணும், மைனஸ் பண்ணணும். ஸோ என்டிபி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன் சொல்கிறோம். தென் செகண்ட் கான்செப்ட், GNP. GNP means cross national product. cross national product சொல்லுவோம். என்ன சார் முதல்ல ஜிடிபின்னு சொன்னீங்க, இப்போ ஜிஎன்பிங்கிறோம். ஜிஎன்பின்னா என்ன? மொத்த தேசிய உற்பத்தி. அப்போ அங்கே இருந்தது சார் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அப்போ தேசியன்னா என்ன, உள்நாடுனா என்ன? எஸ், the GNP is the total monetary value of goods and services at market value resulting from the current production in a country during the year, okay, and including net income from abroad. net income from abroad, அதாவது இந்த ஜிடிபி கூட ப்ளஸ் நெட் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அது வாட் இஸ் தட் நெட் இன்கம்? நிகர வெளிநாட்டு வருவாய். அதாவது சம் ஆஃப் த பர்சன்ஸ் தே ஆர் டூயிங் த பிஸ்னஸ் இன் ஃபாரின் அப்ராட், தே ஆர் ஏர்னிங் ப்ராஃபிட். அந்த நெட் ப்ராஃபிட்டு இஸ் ஆடட் இன் த ஜிஎன்பியில். அப்போது ஜிஎன்பி is equal to GDP plus net income from abroad. That's all. So the GNBs include 5 types of final goods and services. என்னென்ன 5 types of final goods ன்னு சொன்னால், one is the value of final consumer goods and services produced in a year to satisfy the immediate wants of the people, which is referred to as a consumption. And second, the cross private domestic investment. cross அதாவது மொத்த தனிநபர் முதலீடு in capital goods consisting of fixed capital formations, residential constructions, and inventories of finished and unfinished goods, which is called as cross investment. Cross investment means total investment, மொத்த முதலீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபைன். தென் தேர்டு, the goods and services produced or purchased by the government, which is denoted by G, அதாவது கவர்மெண்ட். C + I + G வந்து அந்த ஜிக்குள்ளே தான் இது. அதாவது அரசாங்கத்தால் வாங்கப்பட்ட அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பண்ணைகளின் ஏதாவது குறிக்குது. தென் ஃபோர்த் ஒன், the net export of goods and services, that is differences between value of export and import of goods. Whether the net factor income from abroad, which refers to the differences between factor incomes. The factor income, what is that? It means VHS, interest on profit. அதாவது நம்மளுடைய அந்த ஃபேக்டர்ஸ் வெளியிலேருந்து யூஸ் பண்ணிவிட்டு அது வி ஆர் ஏர்னிங், ரிசீவ்டு. என்ன ரிசீவ் பண்ணுவோம்? வேஜஸை ரிசீவ் பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் வாங்குவோம், அடுத்து ப்ராஃபிட் வாங்குவோம். இதுதான் த ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஓகே, திஸ் is received from abroad by the normal residents of India, and the factor income paid to the foreign residents. நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சில ஃபேக்டருக்கு நம்ம வெளியில் மற்றவங்களுக்கு ஃபாரினர்ஸ்க்கு பே பண்ணுறோம். என்னென்ன இது பே பண்ணுறோம்னா, ஃபார் த ஃபேக்டர் சர்வீசஸ் ரெண்டட் பை தம் இன் த டொமஸ்டிக் டெரிட்டரிஸ், அதாவது R-P, ரிசீப்ட் மைனஸ் பேமெண்ட். நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டோம்னா அவங்களுக்கு கொடுக்கும். தென் ஃபிஃப்த் பாயிண்ட்,
The GNB at market price means gross value of final goods and services purchased annually in the country plus net factor income from abroad. Net income from abroad. Okay, fine. Next, the third concept, net national product, NNP. NNP. What is a NNP? இப்போ GNP இருந்துச்சு இல்லையா, அதிலிருந்து டிப்ரிசியேஷனை கழிச்சிட்டோம்னா கிடைக்கிறது தான். இன்னும் இங்கே டிப்ரிசியேஷன் வர சொல்லக்கூடாது. வி காட் டிடெக்ட் த இன்டைரக்ட் டாக்ஸஸ். இதை கொஞ்சம் ஒரு சிலதை பண்ணி கிடைக்கும். டிப்ரிசியேஷனாக வச்சுக்கணும். ஆக்சுவலி டிடெக்டிங் த depreciation. Okay, fine. The net national product refers to the value of the net output of the economy. நிகர தேசிய உற்பத்தி என்பது ஒரு ஆண்டில் பொருளாதார நிகர உற்பத்தியின் மதிப்பு ஆகும். ஓகே, அப்போ இந்த ஜிஎன்பி இலிருந்து தேய்மானத்தின் மதிப்பை அடுத்து முதலீடு சொத்தின் மாற்று கழிவு ஆகியவற்றை கழிக்க நான் கிடைக்கப்பது தான் இந்த நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறாங்க. பாருங்க, இந்த என்என்பி இஸ் அட்டைன்டு பை டிடெக்டிங் த வேல்யூ ஆஃப் டிப்ரிசியேஷன் ஆர் replacement allowances of capital assets from the GNB. It is expressed as NNB is equal to GNB minus depreciation allowances. The depreciation allowance is also called as capital consumption allowances. Fine. Now fourth concept, NNB at factor cost. NNB at factor cost அதாவது என்னன்னு சொல்லுவாங்க, காரணி செலவில் நிகர தேசிய வருவாய் உற்பத்தி, நிகர தேசிய உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. காரணி செலவில் வாட் இஸ் அ காரணி? த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், அதுதான் காரணி. அதுக்கான பேமெண்ட்ஸ் இதை தான் நாங்கள் சொல்லுவோம். ஓகே, ஃபைன். இப்போ என்ன பண்ணுறோம், எஸ், இந்த என்என்பி refers to market value of output, whereas NNP at factor cost is the total of income payment made to the factors of productions. அதாவது இந்த நெட் நேஷனல் ப்ராடக்ட் என்பது உற்பத்தியின் சந்தை மதிப்பு ஆகும் அப்படின்னு சொன்னோம். அப்போ காரணி செலவில் என்என்பி என்பது உற்பத்தி காரணிகளுக்கு நம்மால் வழங்கப்பட்ட மொத்த வருமான செலுத்துதல் பேமெண்ட் ஆகும். ஸோ இந்த காரணி செலவில் நிகர தேசிய வருவாயை பெறுவதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், thus from the money value of NNB at market price we deduct the amount. நம்ம எதை கழிக்கணும்? we deductனா கழிக்கிறது, ரெடியூஸ் பண்ணுறது, amount of indirect taxes மைனஸ் பண்ணணும், and added subsidies means மானியங்கள், இதை சேர்த்துக்கொள்ள வேண்டும் to arrive at the net national income at factor cost. Okay, personal income. அது என்ன சார் பர்சனல் இன்கம்? தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. The personal income is the total income received by the individuals of a country
from all sources before payment of direct taxes in a year. The personal income is never equal to the national income because the farmer includes the transfer payments wherever they are not included in national income. The personal income is derived from national income by deducting undistributed corporate profit and employees' contribution to social security schemes and adding transfer payment. Our personal is expressed as the personal income is equal to national income minus social security contribution and undistributed corporate profits plus transfer payments. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தனிநபர் வருமானம் என்பது ஒரு ஆண்டில் ஒரு உயரலாம். ஒரு நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் அல்ல பல வழிகளில் இருந்து கிடைக்க பெருமொத்த வருவாய் ஆகும். அப்போ அவை எப்படி வரும்னு சொன்னிச்சுன்னா, பல வழிகள்னா அவை இன்ட்ரெஸ்டாகவோ வட்டியாகவோ இல்லை ரெண்டாகவோ வாரமாகவோ இல்லை வேஜஸாகவோ இருக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் அது இன்கம் உள்ள வரலாம். அப்போவே அவை அனைத்தையும் ஒவ்வொரு தனிநபருக்கும் கூட்டினால் அது தனிநபர் வருமானம் ஆகும். ஓகேயா? அப்போ அந்த பர்சனல் இன்கம் தேசிய வருமானத்திற்கு சமமாக இருக்காது. நம்முடைய இந்த பர்சனல் இன்கம் இஸ் நாட் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம். ஏன்னா நேஷ்னல் இன்கம் அதிகமாக இருக்கும், நம்மளோட இன்கம் கம்மியாக தான் இருக்கும். ஏனெனில் இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட் சொல்ல முடியாது, மாற்று செலுத்துதல்னு சொல்லுவாங்க. இது இந்த தனிநபர் வருமானத்தோடு சேர்க்கப்படுகிறது. அடுத்து இந்த கவர்மெண்ட் அரசிடம் இருந்து கிடைக்கும் இந்த பென்ஷன் ஓய்வூதியம் தனிநபர் வருமானத்துடன் சேர்க்கப்படுகிறது. எனவே இந்த தேசிய வருவாயிலிருந்து பங்களிக்கப்படாத கார்ப்பரேட் லாபம் ப்ராஃபிட் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களால் உழைப்பாளர்களின் பங்களிப்பு ஆகியவற்றை கழித்துவிட்டு மற்ற செலுத்துதல்களை கூட்டி தனிநபர் வருமானம் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது பர்சனல் இன்கம் சொல்கிறோம். தென் டிஸ்போசபிள் இன்கம். வாட் இஸ் மீன் டிஸ்போசபிள் இன்கம்? செலவிடக்கூடிய வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படின்னா என்ன? A disposable income is known as disposable personal income. It is the individual income after the payment of income tax. This is the amount available for household or consumption. அதாவது இந்த செலவிடக்கூடிய வருமானம் நாம் செலவு செய்கிறதுக்கு தயாராக வச்சுக்கணும் இல்லையா, அதான் செலவிடக்கூடிய, அதான் டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். என்பது தனிநபர் செலவிடக்கூடிய வருமானத்தை குறிக்கிறது. அப்போ நம்முடைய இன்கத்திலேருந்து வருமானத்திலிருந்து நாம் என்ன பே பண்ணுறோம்? இன்கம் பண்ணதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் இல்லையா. இந்த நேர்முக வரியை கழித்தால் கிடைப்பது செலவிடக்கூடிய வருமானம். நம்ம டேக்ஸ் கட்டினா மீது தான் நம்ம எல்லாம் செலவு பண்ணிக்கலாம். நம்ம என்ன இதுதான் செலவிடக்கூடிய டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். இது இந்த வருமானம் தான் தனிநபர் நுகர்வுக்காக செலவிடக்கூடிய பண அளவு ஆகும். ஸோ இந்த டிஸ்போசபிள் இன்கம் இஸ் ஈக்குவல் டு பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டேக்ஸ். As an entire disposable income is not spent on consumption. அனைத்து டிஸ்போசபிள் இன்கமே
செலவிடப்படுவது இல்லை. எல்லாத்தையும் செலவு பண்ணிட மாட்டோம். ஏன்னா கொஞ்சம் சேவிங் பண்ணுவோம், இல்லாட்டி எதாவது இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ரைட், இருக்கட்டும். அடுத்து பெர் கேபிட்டா இன்கம், தலா வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. The average income of the person of a country in a particular year is called per capita income. The per capita income is attained by dividing national income by populations. அதாவது per capita income is income per head அப்படின்னு சொல்லலாம். இன்கம் பெர், அதுதான் ஆவரேஜ் இன்கம் ஆஃப் த பர்சன் ஆஃப் எ கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். How we can calculate the per capita income அப்படின்னு சொன்னால், the per capita income is equal to national income is divided by populations. அப்போ மொத்த தேசிய வருவாய் டிவைடட் பை மொத்த மக்கள் தொகையால் டிவைட் பண்ண கிடைப்பது தான் இந்த per capita income. வாட் இஸ் அ ரியல் இன்கம், உண்மை வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. The national income is expressed in the terms of general price level of a particular year. In other words, the real income is a buying power of nominal income. அப்போ பர்ச்சேசிங் பவர் சொல்கிறோம். அதாவது பண வருவாய் என்பது ரியல் இன்கம் அப்படி தானே. தேசிய வருமானத்தை ஒரு ஆண்டில் உள்ள பொது விலை அளவுகளின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது. மாறாக, இன் அதர் வேர்ட்ஸ், வருவாய் என்பது, தேசிய வருவாய் என்பது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ஃபினிஷ்டு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அந்த மொத்த பண மதிப்பை அளவு, அந்த பண அளவுகளில் குறிப்பிடுகிறது. இதுதான் உண்மை வருவாய். கீழ்கண்ட முறையில் கணக்கிடலாம். எப்படி சொன்னால் என்ன சொல்கிறாங்க, the terms of money at current prices, but it does not indicate the real state of economy. The real income is derived the national income of constant price, அதாவது தேசிய விலை நிலையான கான்ஸ்டன்ட் நிலையான தேசிய வருமானம் price is equal to national income at current price plus P1 for P0. P1 means price index during the current year. P0, the price index during the base year. What is the base year? அதாவது அடிப்படை ஆண்டின் விலை குறியீடு. இதுலேருந்து கிடைக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த லாஸ்டாக ஜிடிபி டிஃபால்டர் அப்படிங்கிறத முடிச்சுக்கலாம். ஜிடிபி டிஃபால்டர் is an index of price changes of goods and services included in GDP. It is a price index which is calculated by dividing the nominal GDP in a given year by the real GDP for the same year and multiply it by 100. அதாவது இந்த ஜிடிபி டிஃபால்டர் என்பது ஜிடிபியில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த பண்டங்கள் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதனுடைய விலை மாற்று குறியீட்டெண் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதுதான் குறியீட்டெண் ஆகும். இதுவும் ஒரு விலை குறியீட்டெண் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ப்ரைஸ் இண்டெக்ஸும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கொடுக்கப்பட்ட அந்த 1 இயரில் அந்த ஆண்டில் இருக்கக்கூடிய அந்த மணி வேல்யூ பண மதிப்பு அதன் அடிப்படையில் கணக்கிடப்பட்ட இந்த ஜிடிபியை உண்மை ஜிடிபியால் வகுக்க, அதால் டிவைட் பண்ணிவிட்டு 100ஆல் பெருக்கினால் கிடைப்பது தான் ஜிடிபி டிஃபால்டர் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு, வாட்ஸ் த மெத்தட் ஆஃப் மெஷரிங் நேஷனல் இன்கம்? தேசிய வருவாய்கள்
அளவிடும் முறைகளை பற்றி எப்படிலாம் அழைக்கிறாங்கன்னு பார்த்து நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம்.